சிவகௌரி மலர் சொந்த இடம் அடம்பன் மன்னர் அங்கே இருந்து இவ்வளவு தூரம் கலைச்சிக்கிண்டு வாரோம். சிங்களம் கலைச்சிக்கிண்டு வாரதால இந்த நிலைமையில வாரோம். அடிக்க வந்து வந்து இவ்வளவு தூரம் வந்துக்கிறோம். வாலியாத்துல இருக்க கொஞ்சம் தூரத்தால வந்து கலைச்சான். அடுத்தது வன்னேரி வந்து வன்னேரியால இங்க கோணாவில் வந்து கோணாவிலால கடைசியா இப்ப இங்க வந்து விட்டுக்கிறான். எங்க பள்ளிக்கூடம் பேரும் தெரியாது ஊரும் தெரியாது. விசுவமாடு பள்ளிக்கூடத்துல வந்து பிரட்டி அடிச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கு இடவசதி இல்லையா, டொய்லெட்டுக்கு போயிடாது, மூத்திரம் பெய்ய போயிடாது, பிள்ளைகளை கொண்டு குளிக்க முழுக ஆகட்டையிலாது, உடுப்பு காயப்படையிலாது, தெருவில் கிடக்குறோம் நாய் மாதிரி. செல்லடி என்ன செல்லடி அங்க இருந்து இங்கேயும் தான் வருது செல். இதை விட நாங்க எங்க போறது? எங்களுக்கு மேலால ஊக்கிட்டு போகுது கும்பிடாத தெய்வம் இல்லை. 1 மணிக்கு வாரண்ட டிஆர் டெண்டர் ஏதோ நேரத்துக்கு அந்த ஐயா வந்தார், ஏற்றி கொண்டு விட்டார். இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு பிள்ளைகளும் நாங்களும் செல்லடியில சாக வேண்டியா, புருஷன் மேரையும் விட்டு பிள்ளைகளையும் விட்டு அடுத்த இதில் வந்து இப்படி கிடக்க வேண்டியதாக கிடக்கும். செல்லடி நாசமா போன செல்லடியும் கிபிரடியும் காலையில் வந்து தட்டிட்டு போனா எங்க தட்டுனானே தெரியாது. கிபிர் கொஞ்சத்துக்கு தப்பிட்டோம். அடை வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த டிஆர் அண்டைக்கு வர இல்லைன்னு சொன்னா தோட்டத்துல கட்டி கொடுத்துருப்போம். வேற ஒன்றும் இல்லை அடை வைக்க. என்னன்னு கேட்டா அவ்வளவு தூரத்துல இருந்தேன்னா ஒன்னொண்டா அடை வச்சு தான் வந்தோம். கடைசி பேங்கில் வைக்கிறதுக்கு இனி வழியே இல்லை. இனி இந்த நிலைமை வச்ச குஞ்சுகளை வச்சுக்கணும். இந்த மழை வர போது என்ன செய்ய போறோமோ ஒன்றும் தெரியாது. தரப்பாலும் இல்லை. இந்த பழைய இத்தகிடுவா கொண்டு போட்டுக்கிண்டு இருக்கையாயே இருப்போம். எங்களுக்கு இந்த பச்சரிசி நாங்கள் திண்டதே இல்லை. எங்களை வரலாறுல வெள்ளாம செய்வோம். இப்போ 400 ரூபா மீன் எங்கிட்ட என்ன இருக்கு வழி? அவனை நாங்க தான் கழிச்சு கொண்டு விட போறோம். அதான் நடக்க போறோம். 2 இவரடி ஒரு பக்கம் செல்லடி ஒரு பக்கம். இன்றைக்கு கென்றோட துணியை பார்த்தோம் கட்டக்காட்டு பள்ளிக்கூடத்துக்கு கொஞ்சம் ஒரு சொட்டு ஒரு கொஞ்சத்துக்கு தப்பியாச்சு. இல்லாட்டி நாங்க சாகவனியா 7 குடும்பம் உண்டா போக்கார போயிருப்போம்.